அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் கடற்படை தளத்தின் மீது ஈரான் அதிரடி தாக்குதல், 21 வீரர்கள் உயிரிழப்பு. வளைகுடா போரை நிறுத்த ஓமான் தீவிர முயற்சி. ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்த சவுதி அரேபியா. அமெரிக்க தூதரகம் அருகே பயங்கர வெடிப்பு, மோப்ப நாய்களுடன் களமிறங்கிய நோர்வே அதிகாரிகள். ஈரான் எண்ணெய் கிடங்குகள் மீது அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் குண்டுவீச்சு. நியூயார்க் மேயர் மம்தானி வீட்டின் வெளியே குண்டுவீச்சு, அமெரிக்காவில் கடும் பரபரப்பு. தெற்கு லெபனானில் வான்வழி தாக்குதல், 19 பேர் உயிரிழப்பு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் இணைவோருக்கு ஈரான் விடுக்கும் எச்சரிக்கை. ஈரானின் அடுத்த உச்ச தலைவர் அடுத்த 24 மணி நேரத்தில் எடுக்கப்படவுள்ள முக்கிய முடிவு. தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள ஈரான் பல நாடுகள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல். தொடர்பட விரிவான செய்திகள். அமெரிக்க கடற்படை தளத்தின் மீது ஈரான் ராணுவ படை தாக்குதல் நடத்தியிருப்பது மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது. அணுசக்தி திட்டங்களுக்கு எதிராக ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டு ராணுவ தாக்குதலை நடத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் அமெரிக்க இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலுக்கு எதிராக ஈரானும் விடாமல் பதிலடி தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்நிலையில் பஹ்ரைனின் மனாமா நகரில் அமைந்துள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானிய ஊடகம் டெஹ்ரான் டைம்ஸ் வெளியிட்ட தகவலின்படி அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 21 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அமெரிக்க ராணுவ தளம் தீப்பற்றி எரியும் காட்சிகளையும் ஈரான் வெளியிட்டுள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்தோ அதனால் ஏற்பட்ட இழப்புகள் குறித்தோ அமெரிக்கா இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிடவில்லை. இந்த கடற்படை தலைமையகம் பாரசீக வளைகுடா, செங்கடல் மற்றும் அரபிக்கடல் ஆகியவற்றை உள்ளடக்கிய சுமார் 2.5 மில்லியன் சதுர மைல்கள் பரப்பளவை கண்காணிப்பு பகுதிகளாக கொண்டுள்ளது. இந்த பிராந்தியத்தில் மட்டும் 8300 மாலுமிகள் பணியாற்றி வருகின்றனர். கிட்டத்தட்ட 47 நாடுகள் இணைந்து இந்த கடல்சார் படைகளை வழிநடத்தி வருகின்றனர். அந்த நிலையில்தான் அமெரிக்காவின் 5வது கடற்படை தளமான பஹ்ரைனில் அமைந்துள்ள இந்த கடற்படை தளத்தில் ஈரான் சரமாரியான ஏவுகணை தாக்குதலை நடத்தி தலைமையகத்தை சுக்குநூறாக்கியுள்ளது. வளைகுடா போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஓமான் வெளிவிவகார அமைச்சர் சயித் பத் பின் ஹமாத் அல் புசைதி பல்வேறு நாடுகளின் தூதுவர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத ஐரோப்பிய நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் அமெரிக்கா, பிரேசில், துருக்கி ஆகிய நாடுகளின் தூதுவர்களுடன் முதற்கட்ட சந்திப்பு நடைபெற்றுள்ளது. வளைகுடா ஒத்துழைப்பு பேரவை நாடுகள், எகிப்து, ஈராக் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளின் தூதுவர்களுடன் 2வது சந்திப்பு நடத்தப்பட்டுள்ளது. போரை நிறுத்துவதற்கும் அதன் விளைவுகளை கட்டுப்படுத்துவதற்கும் அரசியல் மற்றும் ராஜதந்திர அழுத்தங்களை தீவிரப்படுத்துவதே தற்போதைய முக்கிய முன்னுரிமையாகும் என ஓமான் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்தோடு போரை முடிவுக்கு கொண்டு வருவது அனைத்து நாடுகளுக்குமான மிக உயர்ந்த தேசிய மற்றும் அரபு நலன் என்று குறிப்பிட்ட அல் புசைதி தற்போதைய சூழலை மாற்றுவதற்கு ஒரு விரிவான பிராந்திய மற்றும் சர்வதேச நடவடிக்கையை வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் சவுதி அரேபியா ஈரானுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. சமீபத்திய வளைகுடா நாடுகள் மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என சவுதி அரேபியா வலியுறுத்தியுள்ளது. சவுதி வெளிவிவகார அமைச்சர் பிரின்ஸ் பைசல் பின் பர்கான் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் நேரடியாக பேசியுள்ளார். அவர்களது உரையாடலில் தூதரக வழியே பிரச்சினையை தீர்க்க விரும்புகிறோம், ஆனால் எங்கள் நாட்டின் பாதுகாப்பு, எரிசக்தி வளங்கள் மீண்டும் தாக்கப்பட்டால் பதிலடி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என பர்கான் தெரிவித்துள்ளார். ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஸ்கியன் வளைகுடா நாடுகளிடம் மன்னிப்பு கேட்டு பதற்றத்தை குறைக்க முயன்றாலும் தாக்குதல் தொடர்ந்ததால் சவுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது. சவுதி அரேபியா உலகின் மிக பாரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடாக இருப்பதால் எரிசக்தி துறையில் தாக்குதல் நடந்தால் உலகளாவிய எண்ணெய் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. இதனால் வளைகுடா நாடுகள் அனைத்தும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வருகின்றன. இந்த எச்சரிக்கை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் புதிய போர் சூழலை உருவாக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நோர்வேயில் அமெரிக்க தூதரகம் அருகில் வெடிப்புச் சம்பவம் அரங்கேறியிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நோர்வே தலைநகர் ஆஸ்லோவில் அமெரிக்க தூதரகத்திற்கு மிக அருகில் சக்தி வாய்ந்த வெடிப்பு சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. மத்திய கிழக்கில் போர் நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வரும்போது இந்த வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டுள்ள நிலையில் அதனுடன் நேரடி தொடர்பு உள்ளதா என்பதை இப்போதே கூற முடியாது என்று அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். அதிகாலை 1 மணியளவில் நடந்த இந்த வெடிப்பு சம்பவத்தில் யாருக்கும் உயிரிழப்புகளோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை என்று முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவ இடத்தில் அதிகாரிகள், மோப்பநாய்கள், ட்ரோன்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் உதவி கொண்டு தீவிரமான ஆய்வு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. புலனாய்வு அதிகாரிகள் இந்த சம்பவத்தின் பின்னணி மற்றும் இதற்கு காரணமானவர்கள் குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆஸ்லோ அதிகாரிகள் அமெரிக்க தூதரக அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து இந்த விவகாரத்தை கையாண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணுசக்தி ஒப்பந்த விவகாரத்தில் ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து போர் தொடுத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இப்போரானது இன்று 9வது நாளாக நீடிக்கின்றது. அமெரிக்கா, இஸ்ரேல் படைகள் இணைந்து நடத்தும் இந்த தாக்குதலில் ஈரானின் ராணுவ நிலைகள், அரசாங்கம் தொடர்பான கட்டிடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டன. இந்த நிலையில் ஈரானில் உள்ள எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. இப்போரில் முதல் முறையாக ஈரானின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் குறிவைக்கப்பட்டன. தலைநகர் தெஹ்ரானின் ஷாங்ரானில் உள்ள எண்ணெய் கிடங்கு மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் அந்த எண்ணெய் கிடங்கு தீப்பிடித்தது. அங்கு விண்ணை மூட்டும் அளவுக்கு புகை மண்டலம் எழும்பியது. அதேபோல் தெஹ்ரானின் கோகாக்கில் உள்ள எண்ணெய் கிடங்கு மற்றும் மேற்கு தெஹ்ரானின் கராச்சியில் உள்ள எண்ணெய் கிடங்கு ஆகியவையும் தாக்குதல் நடத்தப்பட்டன. இதில் அந்த எண்ணெய் கிடங்குகள் தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிக்கின்றன. அதேபோல் அல்பூர்ஸ் மாகாணத்தில் உள்ள எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. எண்ணெய் கிடங்குகள் மீதான தாக்குதலில் 4 ஊழியர்கள் பலியானார்கள். இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் கூறும்போது, ஈரான் அரசாங்கம் தனது ராணுவ படைகள் ராணுவ உட்கட்டமைப்பை இயக்க இந்த எண்ணெய் கிடங்குகளை அடிக்கடி பயன்படுத்துகின்றன. அவற்றின் மூலம் ஈரானில் உள்ள ராணுவ நிறுவனங்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படுகிறது. இந்த எண்ணெய் கிடங்கு மீது கடந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் ஈரான் ஆட்சியின் ராணுவ உட்கட்டமைப்பிற்கு ஏற்படும் சேதத்தை ஆழப்படுத்துவதில் கூடுதல் படியாகும். இதற்கிடையே பிரதான சுத்திகரிப்பு வளாகத்துக்கு அருகே தெற்கு தெஹ்ரானில் உள்ள ஒரு எண்ணெய் கிடங்கு தாக்கப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகங்கள் தெரிவித்தன. ஆனால் சுத்திகரிப்பு நிலையம் சேதமடையவில்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அதேபோல் ஈரானின் கெஸ் தீவில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கிடையே எண்ணெய் கிடங்குகள் குடிநீர் ஆலை மீது தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி அப்பாஸ் அரக்சி கூறும்போது, கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதன் மூலம் ஒரு அப்பட்டமான அவநம்பிக்கையான குற்றத்தை செய்துள்ளது. இந்த தாக்குதலால் 30 கிராமங்களில் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் உட்கட்டமைப்புகளை தாக்குவது என்பது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த முன்னுதாரணத்தை அமெரிக்கா தான் செய்துள்ளது, நாங்கள் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் இஸ்பஹானில் உள்ள விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அங்கிருந்த போர் விமானங்களை அளித்ததாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. இதற்கிடையே ஈரான் முழுவதும் ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தின. போர் காரணமாக ஈரானில் 1 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளனர். அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானில் 2000க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதலை ஈரான் தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகிறது. குவைட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திலும் உள்ள எரிபொருள் தொட்டிகள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் விமான நிலையத்தில் பயங்கர தீப்பிழம்புகள் ஏற்பட்டு கொழுந்துவிட்டு எரிந்தது. உடனே தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதேபோல் ஈரான் நடத்திய குவைட் மீதான தாக்குதலினால் அங்குள்ள அமெரிக்க கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. தற்போது நடந்து வரும் தாக்குதலில் குவைட்டின் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 2 பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனையடுத்து பஹ்ரைனின் சல்மான் துறைமுகத்துக்கு அருகில் உள்ள தளத்தை ஈரான் தாக்கியுள்ளது. பஹ்ரைனில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதனால் பதிலடி தாக்குதலாகவே இவ்வாறு ஈரான் சரமாரியாக நடத்தி வருகிறது. துபாய் மீது ஏவப்பட்ட ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டாலும் அடுத்தடுத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் இதற்கிடையே கத்தார், சவுதி மீது ஈரான் ஏவுகணைகள் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றது. அமெரிக்க தூதரகங்களை குறிவைத்தே இவ்வாறு ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்றது.
அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்று ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோர்தான் மம்தானி கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்றார். நியூயார்க்கின் மேயராக பதவியேற்ற முதல் முஸ்லிம் என்ற பெருமையை அவர் பெற்றார். அமெரிக்க அதிபர் டிரம்பை கடுமையாக மம்தானி விமர்சித்து வந்தார். இந்த சூழலில் நியூயார்க்கில் மம்தானி இல்லத்திற்கு வெளியே வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போர் நடந்து வரும் சூழலில் மம்தானி இல்லத்தின் முன் முஸ்லிம்களுக்கு எதிராக வலதுசாரிகள் நேற்று போராட்டம் நடத்தினர். அமெரிக்காவை இஸ்லாமயமாக்குவதை நிறுத்த வேண்டும், நியூயார்க்கில் பொது இடங்களில் தொழுகை நடத்தும் உரிமையை பறிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெற்றது. அப்போது போராட்டக்காரர்கள் இந்த திசையை நோக்கி ஒரு மர்ம நபர் வெடிகுண்டை வீசியுள்ளார். முதல் குண்டு காவல்துறையினருக்கு சில அடி தூரத்தில் விழுந்து அணைந்து போனது. உடனே குண்டு வீசிய நபர் அங்கிருந்து ஓடிச் சென்று மற்றொரு நபரிடமிருந்து இரண்டாவது வெடிகுண்டை பெற்றார். அந்த நபர் இரண்டாவது குண்டை பற்ற வைத்து ஓடி வந்து வீச முயன்ற போது போலீசார் அந்த இடத்தை சுற்றி வளைத்து இருவரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களை குண்டை வீசியவர் 18 வயது 19 வயது என தெரிய வந்துள்ளது. குண்டு வீசப்பட்ட போது மேயர் மம்தானியும் அவரது மனைவி ரமா தவாஜியும் வீட்டில் இருந்தார்களா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் மேயர் மீதான கொலை முயற்சி என்று வேகமாக பரவி வருகிறது. கைது செய்யப்பட்டவர்களின் உண்மையான நோக்கம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. தெற்கு லெபனானில் சிர் அல் கர்பியா நகரில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட குறைந்தது 19 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் அறிவித்துள்ளது. சிர் அல் கர்பியா பகுதியில் அமைந்துள்ள 3 மாடி குடியிருப்பு கட்டிடம் ஒன்றை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் குறித்த கட்டிடம் பலத்த சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளதுடன் அங்கு தங்கியிருந்த பொதுமக்கள் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ள சிவில் பாதுகாப்பு படையினர், மீட்புக் குழுவினர் இடிபாடுகளை அகற்றி உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை 19 உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இடிபாடுகளுக்குள் இன்னும் சிலர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுவதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. போர் சூழல் காரணமாக மீட்பு பணிகள் சவால்கள் நிலவுகின்ற போதிலும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே இஸ்ரேலின் சமெட் அருகே உள்ள இஸ்ரேலின் வடக்கு கட்டளை தலைமையகமான டானோ தளத்தின் மீது ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் மீது இன்று கடுமையான தாக்குதல் தொடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அத்துடன் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலும் நடத்தியிருந்தது. இந்த நிலையில் தான் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அதிரடி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஐரோப்பிய நாடுகள் ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் சேர்ந்தால் அவைகளும் ஈரானின் தாக்குதலுக்குள்ளாகும் சட்டப்பூர்வ இலக்குகளாக கருதப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் மஜித் தக் ராவாஞ்சி அளித்த பேட்டியின் போது இந்த கடும் எச்சரிக்கையை விடுத்தார். ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பில் ஏதேனும் ஒரு நாடு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் இணைத்தால் அந்த நாடுகளும் ஈரானின் இலக்குகளாகவே கருதப்படும். மத்திய கிழக்கில் நிலவும் போரில் ஐரோப்பிய நாடுகள் நடுநிலை வகிக்க வேண்டும் அல்லது விலகி இருக்க வேண்டும் என்பதை ஈரான் இந்த அறிவிப்பின் மூலம் வலியுறுத்தியுள்ளது. அதே சமயம் ஈரானிய அதிகாரிகள் அமெரிக்காவுடன் நல்லெண்ண அடிப்படையில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் அடுத்த உச்ச தலைவர் அடுத்த 24 மணி நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் அடுத்த உச்ச தலைவரை தெரிவு செய்யும் அமைப்பில் உள்ள ஒருவர் அடுத்த 24 மணி நேரத்துக்குள் முடிவெடுக்கப்படும் என்ற வலுவான நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மேலும் ஈரானின் உறுப்பினரான கொஷைன் மொசாஃபாரி தேர்வு செயல்முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் பொதுமக்கள் ஊக கருத்துக்களை பரப்பாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரானின் உச்ச தலைவர் ஐதுல்லா அலி கமேனி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து மேற்கொண்ட தாக்குதலில் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து அவரது மகன் ஈரானின் உச்ச தலைவராக பொறுப்பெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஈரானின் உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும் விடயத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலையிட விரும்புவதாக தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வளைகுடா நாடுகள் மீது ஈரான் இன்று காலை முதல் தனது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன.
இதன்படி குவைட் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள எரிபொருள் கிடங்கை பல ட்ரோன்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. அத்துடன் குவைட்டில் உள்ள சமூக பாதுகாப்புக்கான பொது நிறுவனத்தின் கட்டிடத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 22 மாடிகளை கொண்ட குறித்த கட்டிடம் தீப்பிடித்து எரிந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் தெய்வாதீனமாக எவ்வித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை. அதே சமயம் சவுதி அரேபியா மீதும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் இன்று காலை குறைந்தது 21 ட்ரோன்கள் அளிக்கப்பட்டதாக அந்த நாடு அறிவித்துள்ளது. இதேவேளை பக்ரைனில் ஒரு பல்கலைக்கழக கட்டிடத்தின் மீதும் ஏவுகணை துண்டுகள் விழுந்து 3 பேர் காயமடைந்ததாகவும் நாட்டில் ஒரு உப்பு நீக்கும் ஆலையும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.